என்கேஜ்மெண்ட் கான்செப்ட்ல ஒரு கியூட்டான ஸ்டார்ட் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு வீடியோவில் பார்க்கலாம். எல்போல பார்டர் லைன் எடுத்துக்கோங்க. கையோட சைடில் வந்து இந்த ட்ரீ ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ ட்ரீக்கு மேலே வந்து இந்த பிரான்ச்சஸ் கொடுத்துக்கோங்க. இந்த ட்ரீக்கு கீழே கியூட்டான ஒரு பாயும் கேர்லும் வரைய போகிறோம். பாயோட சைட் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துக்கோங்க. இயர்ஸ் வரைஞ்சிட்டு ஹேர் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது டால் ஃபிகர்ஸ் மாதிரி நம்ம வரைகிறனால ஃபேஸில் வந்து நான் ரொம்ப டீடைல் கொடுக்கல. சிம்பிளாக இதோட ஃபேஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். பாய்க்கு வந்து சூட் இப்போ வரைஞ்சிக்கலாம். கையோட பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணிருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க. சூட் பேண்ட் அண்ட் ஷூஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே சூட்ன்றனால கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஷேடிங் வந்துடும். இப்போ கேர்ள் ஃபிகர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஸ்லாண்டிங் லைன் சின்னதாக ஒரு யூ கர்வ் மாதிரி போட்டுட்டு கேர்ள் சைட் ஃபேஸை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கேர்ளுக்கு ஒரு அழகான வெட்டிங் ஃப்ராக் வந்து வரைய போகிறோம். ஸோ கேர்ளோட நெக்கை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் வந்து இந்த பாயோட ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிருக்க மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வெட்டிங் ஃப்ராக் மாதிரி ஃபுல்லாகவே ஃப்ரில்ஸ் வந்து கீழே லேயராக கொடுத்துக்கோங்க. இந்த ஃப்ராக்கு வந்து ஷேட் கொடுக்காதீங்க, நல்லா ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி கொடுங்க. ஏன்னா எல்லாமே டார்க்காக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இந்த கீழே வர ஃப்ரில்ஸ்க்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ரோக்ஸ் கொடுங்க. இப்போ ஹேர் ஸ்டைலுக்கு வந்து பன் கொடுத்துட்டு இந்த பன்னுக்கு கீழே வந்து ஒரு வீல் மாதிரி ஒரு டிசைன் வரைஞ்சிக்கோங்க. ஐஸ் வந்து க்ளோஸாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு சின்னதாக கண்ணத்தில் வந்து ப்ளஷ் கொடுத்துக்கோங்க. ஈஸியான ஹென்னா டிசைன் எப்படி பண்ணுறது, கஷ்டமான டிசைன் கூட ஈஸியாக எப்படி பண்ணுறது, இது ரெண்டுமே பேஜ் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இதற்கு பேஜ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ.